கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத போதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் நமக்கு கொடுக்காத ஆவி எது? இதுக்கான பதில் பயமுள்ள ஆவி. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினா பார்க்கலாமா? நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என்ற வார்த்தை என்ன காட்டுகிறது? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரியான பதில நாளைக்கான வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத போதையை பார்க்கலாமா? பிலிப்பியர் 1:6 நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். Being confident of this, that he who began a good work in you will carry it on the completion until the day of Christ Jesus. Philippians 1:6. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஜியா அவங்க குடும்பத்தில் முதல் முறையாக கல்லூரியில் சேர்ந்தாலாம். ஆரம்பத்தில் அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலாம். ஆனால் சில மாதங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த படிப்பு அவளுக்கு ரொம்பவே கடினமாக தோற்றுச்சான். ஒரு முக்கியமான தேர்வில் தோல்வி அடைந்ததுனால இது என்னால் முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவள் மனம் உடைந்தாலாம். அன்னைக்கு இரவு அவள் தேவனை நோக்கி ஜெபித்தாலாம். ஏசப்பா, நான் ரொம்பவே பலவீனமாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அடுத்த நாள் அவளுடைய அம்மா சொன்னாங்களா, தேவன் உன் வாழ்க்கையில் நல்ல காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார், அதை பாதியில் விட்டு விட மாட்டார்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அந்த வார்த்தை ஜியாவுக்கு தைரியம் கொடுத்துதா. அவள் தினமுமே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்ய தொடங்கினாலாம். ஆசிரியரிடம் உதவி கேட்டாலாம், ஜெபித்தாலாம், தேவனை நம்பினாலாம். சில மாதங்கள் கழிஞ்சுதான் அவள் தேர்வில் வெற்றி பெற்றாலாம். அப்போ உணர்ந்தாலாம், தேவன் ஆரம்பித்த நல்ல வேலையை அவர் முடிவு வர நடத்தி செல்வாருன்னு சொல்லிட்டு. ஆமேன்.